வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் பாஜக பல்வேறு பரபரப்புகளை கிளப்பிக் கொண்டு வருகிறது. மிக சமீபத்தில் 5 மீனவர்கள் இலங்கையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக பாஜக, அகில இந்திய பாஜக, குறிப்பாக பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி என்று பல்வேறு தரப்பில் பல சர்ச்சைகள், ட்விட்டர்கள், பல விஷயங்கள் கொண்டுவரப்பட்டன, செயல்படுத்தப்பட்டன. இது இந்த ஒட்டுமொத்த விவகாரமே ஒரு நாடகம் என்ற கடுமையான விமர்சனத்தை தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் வைக்கப்படுவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பாஜகவுடைய தேசிய செயலாளர் H. ராஜா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். மீனவர் விடுதலை விவகாரம் ஒரு நாடகம் என்ற விமர்சனம் வருவதற்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு நம்ம இருப்பீங்களா? இது எப்படி நாடகம்? ஒரு அரசாங்கம் நல்லுள்ளத்தோடு சின்சியரா மீனவர்களை காப்பாற்ற களம் இறங்கி வெற்றியும் கண்டிருக்கிறது மிக குறுகிய காலத்துல. இதில் நாடகம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் அல்லது அதுக்கான ஒரு சான்று இதுவரையும் பேசினவங்க சொல்லியிருக்காங்களா? அது நாடகம்ங்கிற வர்றதுக்கான காரணமே நீங்க சொன்ன பதில தான் இருக்கு. மிக குறுகிய காலம். அக்டோபர் 30ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது. நவம்பர் 18ஆம் தேதி விடுதலை செய்யப்படுகிறார்கள். வெறும் 18 நாளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட, இன்னொரு நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சொந்த ஊர் திரும்ப முடியும் என்றால் 18 நாட்கள் இதெல்லாம் சாத்தியமானா அதற்கு பின்னணியில் இருந்த விவகாரங்கள் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படிங்கிற சந்தேகம் தான் நாடகங்கிறதே கொண்டு வருது. இல்ல, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த மாதிரி உறவு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. உதாரணமா 2002 சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணி இலங்கை அரசாங்கம் சாதாரண அப்பாவி மக்களுக்கு வாழ்கின்ற பகுதியில் செபி ஆர்டிலரிஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க. அவர்கள் தாக்கப்பட்டார். பள்ளிக்கூட குழந்தைகள், மைதானத்தில் விளையாடுகின்ற குழந்தைகள் கொல்லப்பட்டன. உடனே அடல்ஜி அவர்கள் அன்றைய வெளியுறவு அமைச்சர் ஜஸ்வந்த் சிங்கை அனுப்பி 48 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்க செய்தோம். ஆகவே இதுக்கு முன்னாடி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இலங்கையோடு நமக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு பொம்மை பிரதமர், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்திய அரசாங்கமே ஒரு கையாலாகாத பார்வையாளராகி போனதுனால இது என்னவோ ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போச்சுங்கிறது மாதிரி இருக்கு. இல்ல, பழைய நல்லெண்ணங்கள், நல் உறவுகள் மீண்டும் கொண்டு வரப்படும். அதுக்கு இது ஒரு அடித்தளம், அவ்வளவுதான். இதுல பாஜகவுடைய முனைப்பை பார்க்கும்போது இது மீனவர்களை விடுவிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது தாண்டி இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சிங்கிற குற்றச்சாட்டு வலுவா வைக்கப்படும். நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் செய்யலைன்னா நீ தமிழின விரோதின்னு பேசுறதும், அந்த விஷயத்தை செய்தோம் என்றால் இதுல அரசியல் ஆதாயம்னு பேசுறது இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா சென்ற ஆட்சி இருக்கிற காலகட்டத்திலே வேதாரண்யத்திற்கு அங்கு இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட மீனவர்கள் வீட்டுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், அங்கே நிதி உதவி செய்தார்கள். ஆகவே நாம தொடர்ந்து இம்மாதிரியாக மீனவர்கள் பிரச்சனை, அது மாத்திரமல்ல, சுஷ்மாஜி டெல்லியிலேயே அங்கிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை வச்சு இலங்கை தூதருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவியா இருக்கையில. மீனவர் விவகாரம் என்பது ஒரு ஓட்டு தரக்கூடிய ஒரு விஷயம்ங்கிற எண்ணத்துக்கு பாஜக வந்துருச்சு. இல்லைங்கிறேன்னா, நாம உள்ளார்ந்த ரீதியாக நம் நாட்டை சேர்ந்த, அது மாத்திரம் இல்லை, இதுல இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புவது, சுஷ்மாஜி அவர்கள் பேசும்போது சொன்னார், நான் அந்த மீனவர்களோடு பேசும்பொழுது என் மனதை தொட்ட விஷயம் என்ன என்று சொன்னால், தயவு செய்து எங்களை தமிழ் மீனவர்கள் என்று சொல்லாதீர்கள், எங்களை இந்திய மீனவர்கள் என்று சொல்லுங்கள். ஆகவே அந்த அளவிற்கு ஏற்கனவே ஒரு நல்ல ராப்போ பிஜேபி லீடர்ஷிப்புக்கும் மீனவ சமுதாயத்துக்கும் 3 ஆண்டுகளாகவே இருக்கு. ஆகவே அந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் உள்ளார்ந்த ஒரு ஈடுபாட்டோடு இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று இறங்கி இருக்கிறது. ஒரு பகுதி வெற்றி பெற்று இருக்கிறோம். இன்னும் மீனவருடைய மீன் பிடிக்கின்ற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் பொழுது தமிழக மீனவர் பிரச்சனையை முழுமையாக தீர்த்த ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கும். இந்த மீனவர்களை விடுதலை செய்த விவகாரத்துல யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கறதுல அரசியல் கட்சி இடையில ஒரு கடுமையான போட்டி. அந்த போட்டியில முந்தி ஓடிட்டு இருக்கிறது பாஜக மாதிரி தெரியுது. இதுல என்னைக்குமே நான் தேர்தலுக்கு முன்னாடியே கூட பிரச்சாரத்தின் பொழுது சொல்லியிருக்கேன், மாநில கட்சிகள் அதிகபட்சம் கடிதம் எழுதலாம் பிரதமருக்கு, இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், இல்லை மத்திய அரசை வசைபாடலாம். அவர்களால் செய்ய முடியாது. காரணம், இலங்கை அண்டை நாடு. இது மத்திய அரசாங்கம் தான் இம்மாதிரி இருக்க பிரச்சனைகளுக்கே தீர்வு காண முடியும், அது எந்த நாடா இருந்தாலும் சரி, இன்னொரு நாட்டோடு இருக்கும்போது. ஆகவே இது மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக தீர்வு வந்திருக்கு.
ஆகவே இதுல கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு யார் வேணா மக்கள் முதல்வர் தான் பேசினார், இது பற்றி கடிதம் எழுதினார், இப்ப இருக்கிற முதல்வர் கடிதம் எழுதினார், என்ன வேணா சொல்லிக்கட்டும். அதாவது அவர்கள் இது இந்த மத்திய அரசாங்கம் எடுத்து போயிருக்கலாம். ஆனால் யார் செய்தது என்று சொன்னால் இதுல மத்திய அரசாங்கம் தான் செஞ்சிருக்கு. இதுல பிரதமருடைய பங்கு பெரிய அளவுல இருந்திருக்கு. மீனவர்களை விடுவிக்கிற விவகாரம் மத்திய அரசால தான் செய்ய முடியும், அதுக்கு மத்திய அரசு தான் பொறுப்பு அப்படின்னா மீனவர்கள் கைது விவகாரத்துக்கு யார் பொறுப்பு? அதாவது இது பற்றி நாம பல முறை பேசியிருக்கோம் மத்திய அரசாங்கத்தோடும் வெளியுறவு அமைச்சரும் கூட. கைது எங்க நடக்குது? அதனாலதான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அது நிரந்தர தீர்வு வந்து விட்டால் எங்களுக்கு திருப்தி. நான் சொன்னதுக்கு காரணமே இன்னும் தொட வேண்டிய பிரச்சனை எங்க நடக்குது. ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸுக்கு நம்ம மீனவர்கள் அதை கிராஸ் பண்ணி போகும்பொழுது நடக்குது. இந்தியன் நேவி என்ன செய்யுது, இந்தியன் கோஸ்டல் கார்டு என்ன செய்யுது, இந்தியன் கடற்படை என்ன செய்யுது, இங்க இருந்து எப்படி அவங்க போயிடுறாங்க? அவங்களுடைய இங்க இருந்து நம்ம எல்லை தாண்டி மீனவர்கள் செல்கிறார்கள் என்றால் இலங்கை கடற்படைக்கு தெரிகிறது அவங்க எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு, இந்திய கடற்படைக்கு தெரியலையா அவங்க எல்லை தாண்டி போறாங்கன்னு? இங்க பாருங்க, இதுக்காக பாய்ஸ் நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்ன பொழுது இங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்தார்கள். அதாவது மீனவர்களுக்கு இந்த சிவப்பு மிதவை பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாய்ஸ் போட்டு நம்ம டிமார்க்கேட் பண்ணிட்டா இவங்க போகாம இருப்பாங்கன்னு. ஆனா அப்பவும் போகாம இருக்க மாட்டாங்க. பிரச்சனை அதனாலதான் நாம இந்த பிரச்சனைக்கு இரண்டு அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் அப்படிங்கறதுல குழப்பம் இல்ல. நீங்க சொல்றீங்க அங்கதான் கைது பண்ணப்படுறாங்க. நான் கேக்குறது, இலங்கை கடற்படைக்கு தெரிகிறது இவர் எல்லை தாண்டி வந்து விட்டார்கள், இந்திய கடற்படைக்கு ஏன் தெரியவில்லை இவர் எல்லை தாண்டி செல்கிறார்கள்? இவங்களை நாம தடுத்தாலும் இவங்க போவாங்க. தடுத்துருக்கோமா இதுக்கு முன்னாடி? அதுக்காக தான் பாய்ஸ் போடுறோம்னே சொன்னோம். தடுக்கிற முயற்சியை எடுக்க கூடாதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அத பாய்ஸ் போடுறத அப்போஸ் பண்ணதே செல்வி ஜெயலலிதா தான். இம்மீடியட்லி ரிட்டார்ட். நீங்க தான் மாநில அரசால ஒண்ணும் செய்ய முடியாது, மத்திய அரசால தான். அதுதான் சொல்ல வரேன். இப்போ பிரச்சனை என்ன, இலங்கையோட ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. என்னன்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லுது, சாதாரண படகுல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் நாங்க எல்லையே பார்க்கல, அவங்க எந்த எல்லையில வேணா மீன் பிடிக்கட்டும், ஏன்னா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் கீழே போக முடியாது. ஆனா இந்த இரட்டை மடி வலை இது வச்சு பாட்டம் ட்ராலர் இது வச்சு மீன் பிடிக்கும் பொழுதுதான் அது குஞ்சு குழுவா முதற்கொண்டு எடுத்துருது. ஆகவே சீசன்ல கூட மீன் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அதுக்காக தான் நான் மீனவ அமைப்போட அது நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நான் என்ன கேக்குறேன், அதனால மீனவர்களை விடுவிச்சது மத்திய அரசு, பாஜக, நீங்க உங்களாலதான் செய்ய முடிஞ்சது. மீனவர்கள் கைது யாரால முடிஞ்சது, யாரால சாத்தியமாச்சு, ஏன் நடந்தது? அதுக்கு யார் காரணம்? தமிழக அரசா, மீனவர்களா? இல்ல மத்திய அரசாங்கமும் இல்ல, மீனவர்கள் இல்ல. நான் சொல்றத கேளுங்க நீங்க. அதாவது நாம விவாதம் தீர்வுக்காக விவாதிக்கிறதுன்னா அதுல பலன் இருக்கும். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் விவாதிக்கிறேன். அதாவது பதக்கம் பாஜகவுக்கு, இல்ல மீனவர்களுக்கு. நோ, சரி நாம பேசினாலும் மீனவர்கள் இப்போ சமீபத்துல மீனவர் பிரதிநிதிகள் என்னை பார்த்த பொழுது கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த போட்டை நீங்க வாங்கி கொடுத்துருங்க, நாங்க ஒரு அஷூரன்ஸ் இப்ப தரோம், ஒரு 2-3 மாதங்களுக்கு நாங்கள் அந்த எல்லையில போகல, அதுக்குள்ள எங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கான ஒரு வசதியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை. அதனால அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா மீன் இந்த பகுதியில கம்மியா இருக்கு, அவங்க பாட்டம் ட்ராலர் போடும்பொழுது இன்னும் அது குறையுது. அதனாலதான் நாம இப்ப என்ன முயற்சின்னு சொன்னா, ஆழ்கடல் மீன் பிடிக்கும் வசதிகளை மத்திய அரசே நிதியுதவி செய்து நாம செய்து கொடுக்கணும்னு விரும்புறோம். அதனுடைய மாடலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் சொன்னா 2-3 மாதங்கள்ல அதற்கும் தீர்வு வரும். அது இந்த எல்லை தாண்டாமல் இருந்தால் இந்த கைது நடக்காது. எல்லை தாண்டாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அது மீனவர்கள் போறாங்கன்றீங்க. மீனவர்கள் போவாங்க, கொள்ளையர்கள் போவாங்க, கடத்தல்காரர்கள் போவாங்க, அதை தடுக்க வேண்டியதான மத்திய அரசுடைய கடமை. நண்பரே, மத்திய அரசு தடுப்பது என்பதே இப்பொழுது மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு மீன் இங்கேயும் கிடைக்கல அங்கேயும் கிடைக்கல, அங்க கிடைக்கிறது கொஞ்சம், அதனால போறாங்க. நாம இதுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்துவோம். ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் மத்திய அரசாங்கம் இந்த மாடலிட்டிஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்காக நாங்க கூட ரெஸ்ட்ரைண்டா இருக்கோம். இந்திய கடற்படைக்கு தெரிந்தேதான் மீனவர்கள் எல்லை தாண்டி செல்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த கடற்படைக்கு தெரிந்து போறாங்களா தெரியாம போறாங்களா இல்ல, அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு அங்க கிடைக்குதுன்னு போறாங்க. இட் ஹேப்பன்ஸ். சார், இது சர்வதேச கடல் இல்லை, இலங்கை கடல் இல்லைங்கிறதும் அடுத்த நாடு அப்படிங்கும் போது இதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இல்ல எல்லா இங்க இருந்து ஒரு மீனவன் கடற்படைக்கு தெரியாமல் செல்ல முடியுமானால் முடியும். அங்க இருந்து ஒரு பயங்கரவாதி கடற்படைக்கு தெரியாமல் இந்தியாவுக்குள்ள வர முடியும், எல்லைக்குள்ள வர முடியாது. ஏன் கடல்ல இங்க நான் என்ன சொல்றேன், கடல்ல எல்லை மாறி போறதுங்கிறது சட்டுன்னு எல்லாம் நீங்க வரிசையா ஒரு அடிக்கு நீங்க ஆள் நிறுத்தி எல்லாம் கண்காணிக்க முடியாது. என்ன
அதனால இங்க எல்லையில வரும்போது நிச்சயமா கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி சொன்னதுனால தான் மும்பைல வந்து இறங்குனாங்க. இல்ல நான் சொல்றேன் 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியாது. இல்ல அப்படி இல்ல, நீங்க மும்பையில் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி வேவு பார்த்திருக்காங்க, அங்க தங்கி இருந்திருக்காங்க தாஜ் ஹோட்டல்ல. நாம இந்த ஆணைக்கு ஆடுறோம் குதிரைக்கு குடுறோம் எல்லாம். என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையான நேரடியான, அதாவது யாராலையும் செய்ய முடியாது, பிரிவினைவாதம் பேசக்கூடியவரால் செய்ய முடியாது. ஆனா தேச ஒற்றுமை பற்றி பேசக்கூடிய திரு சுப்பிரமணிய சாமியால் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா? இங்க பாருங்க, சுப்பிரமணிய சாமி நான் தான் பண்ணேன்னு கிளைம் பண்ணிருக்காரு. எஸ், நான் சொல்றேன், அவரோட ட்விட்டர்ல வரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன். இன்னும் அது நீங்க கேட்டீங்கன்னா யார் செஞ்சா நாங்க தானே செஞ்சோம்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் நான் கேட்க வர்றேன். 2 நாட்டு தலைவர்களும், இலங்கையோட அதிபரோ இந்தியாவோட பிரதமரோ அடிக்கடி ட்வீட் பண்ணக்கூடியவங்க ஒரு நாளைக்கு சராசரி 5 ட்வீட் பண்றாங்க. அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை அதிகாரப்பூர்வமாக இந்த வினாடி வரை பேசவில்லை. ஆனால் மீனவர்கள் விவகாரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடியது உங்களுடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி. அப்ப அப்டேட் யாருக்கிட்ட இருந்து வருது? உங்களுக்கு தெரியாம என்ன தெரியாம நான் கொடுக்க முடியுமா ஒரு அப்டேட்? எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானே கொடுக்க முடியும். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? பிரதமர் இன்னி வரைக்கும் வாய் திறந்து கூட பேசல. ஆனால் நடவடிக்கைகள் அவருடைய உத்தரவு இல்லாமல் அசைவு இல்லாமல் நடக்காது. ஓகே, இப்போ ஒரு அரசாங்கம் ராஜ்ய உறவுகளுக்கு யார் யாரையெல்லாம் நாங்க டிப்ளாய் பண்ணியிருக்கோம், யார் யாரெல்லாம் அதுல டீல் பண்றாங்கன்னு வெளிப்படையாக பேசுவது உசிதமும் அல்ல, அதை தெரிவிக்க வேண்டிய அவசியமும் அல்ல. அப்படின்னு அது தெரிவிக்க இருக்கணும். இல்ல சுப்பிரமணிய சாமி, நான் என்ன சொல்றேன், 2 நாட்டு தலைவர்கள் பேசுவதை பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அறிவிக்கிறார். 2 நாட்டு தலைவர்கள் ஆமான்னு சொல்ல மறுக்கல. இன்று ராஜபக்சேவும் நரேந்திர மோடியும் பேசினார்கள் அப்படின்னு அவர் ட்வீட் பண்றார். யாரும் பேசுறது, யார் சொல்றது? இத வந்து சையத் அக்பருதீன் சொல்லியிருந்தாரு, சுஜாதா சிங் சொல்லியிருந்தாங்க, கோத்தபய ராஜபக்சே சொல்லியிருந்தாங்க, ஃபசில் ராஜபக்சே சொல்லியிருந்தாங்கன்னு அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க சொல்றாங்க. புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கிறேன், ராஜ்குமார வந்து கடத்திண்டு போன உடனே முதலமைச்சர்களா பேசினாங்க. எதுக்கு ஒரு பத்திரிகையாளரையும் ஒரு நடிகர் இங்க இருந்து எதுக்கு பேச சொன்னாங்க? சோ இலங்கை மீனவர்கள் என்ன வேணா பண்ணலாம். ஓகே, என்னன்னா இத பிரதமர் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட சில பேரை நியமிச்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். இத கொஸ்டின் பண்ணி உன் அதிகாரத்தை மீறி நீ ஏன் பண்ணேன்னு கேட்கிற ரைட் பிரதமருக்கு இருக்கு. ஒரு கால் எனக்கு தெரியாது, இது ஒரு அரேஞ்ச்மெண்டா இருந்திருக்குமானால் அதை நாம கொஸ்டின் பண்றதுக்கு நம்ம 2 பேருக்கும் ரைட் இல்ல. இல்ல, எனக்கு நிச்சயமா ரைட் இருக்கு. நான் வந்து இந்திய குடிமகன், நீங்க கட்சிக்காரர், நீங்க கட்சிக்காரர். நான் வந்து என்னுடைய பிரதமர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இல்ல. வெளிநாட்டுகளோடு இருக்கின்ற உறவுகள், அதனுடைய பேச்சுவார்த்தைகள், ராணுவ நடவடிக்கைகள் பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கூட கேட்க முடியாது நண்பரே. அதை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி அனாவசியமா இது வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், நான் கேட்பேன், நாடு கேட்கும், கொடுக்க முடியாது என்று என்னால் சொல்ல முடியும். அது புரியுங்க. நீ ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவீங்க. அப்படி கணக்கு இல்ல. ரிசல்ட் தேவையா? மீன் இப்ப எனக்கு என்னன்னா, இந்த 5 பேர் ஏண்டா வந்தான், இதுல என்னடா காமிக்க வேலை? இதுவா பேச்சு? 5 பேர் வந்து ஆகணும், அது உங்களுடைய கடமை. வருவதற்கு பின்னால் நீங்கள் கையாண்ட வழிமுறைகள் என்ன? இதுதான் கேள்வி. எல்லா வழிமுறைகளையும் ஒரு அரசாங்கத்தால் சொல்ல முடியாது. ஆனால் 2 நாட்டு தலைவர்கள் பேசுகிறார்கள் என்பதை ஒரு கட்சி தலைவர் சொல்ல முடியும். நீங்க சொன்னபடி இல்ல, அது கூட அரேஞ்ச்மெண்டா இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்னதுபடியே பாருங்க, உங்களுடைய வாதத்தை ஏத்துக்கிறேன். நீங்கள் சொன்னதுபடியே இதுக்கு வந்து திரு சுப்பிரமணிய சாமியை நியமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா அவர் கூட இது நியமிக்க கூட நான் சொல்ல தயாரா இல்ல. அவர் வந்து அவரால் முடியும்னா சாத்தியம்னா சந்தோஷம் தான். நான் கேட்கறது, அவர் இதை வெளியே சொல்லுகிறார். அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க இதெல்லாம் வெளியே பேசாதீங்க, நீங்க சொன்ன கணக்கு உறுதியா இருந்தால் வெளிவிவகாரத்துறை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நீங்க பேச வேண்டாம் சொல்லி சொல்லிருக்கலாமா இல்லையா? இது வந்து இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர். You and I have got no say about it. I am again and again repeating, I have the right to question. You are crossing the limit, that is all I can tell. நிச்சயமாக இல்ல ராஜா, நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை என்று இந்த நாட்டுடைய குடிமகனை பார்த்து பாஜக சொல்லுமானால் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கேள்வி கேட்கிற உரிமை இல்லைன்னு இல்ல. Don't persist on this. I have already admitted it might be even an arrangement. ஆனா ஒரு அரசாங்கம் டிப்ளமேட்டிக் சேனல்ல நான் யார் யாரை பயன்படுத்தினேன், எப்படி பயன்படுத்தினேன்னு ரிவீல் பண்றதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது மாத்திரம். நான் தெளிவு பண்றேன். அது நீங்க எவ்வளவு வார்த்தை கூட இன்னும் கூட விமர்சனம் பண்ணுங்க. உங்களுடைய கோபம் என்னால புரிந்து கொள்ள முடியுது. கோபமே கிடையாது. முட்டாள்தனமான சொல்லி ஆசையா சொல்றீங்களா? ஓகே, பாசமா சொல்றீங்களா? ஒன்னும் பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், திரு சுப்பிரமணிய சாமியை நியமிக்கக்கூடிய முழு உரிமை இருக்கிறது. நான் மறுக்கல, கேள்வி கேட்கல. அப்படித்தான் சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. லாபம் வரப்போறது? You tell me.
என்ன நடக்குன்னு தெரியுமா? இப்ப உங்களுக்கு தேவை நடந்ததுதான். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிறத நாடு விரும்பும், சட்டம் சொல்லும், அரசியல் சாசனம் பேசும். மெனி நெகோசியேஷன்ஸ் யார் காம்பிடென்டோ அவரை ஒரு அரசாங்கம் நியமிக்கிறதுங்கிறது பேரு. அப்ப கான்ஸ்டிடியூஷனலாவே ஆயிடும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, நீங்கள் சொன்ன அந்த வீரப்பனுடைய கடத்தல் நாடக வழக்குல பிரச்சனையில இவர் நியமிக்கப்படுகிறார் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டது ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? பத்திரிகையாளர் வந்து இவர் போய் பேசுவாரு, 2 மாநில தூதுவரா போய் பேசுவாருன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா ஜீவோ எழுதி கொடுக்கப்பட்டது அவருக்கு. அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. சும்மா காமெடியா போய் ஒருத்தர் போய் நக்கீரன் கோபாலோ நடிகர் ரஜினிகாந்தோ யாரும் போய் காமெடியா போய் பேசிட்டு வந்துடல. ஒவ்வொருத்தரும் உள்ள போகும்போது இவருடைய அரசாணை வெளியிடப்பட்டது. இது எங்களுடைய தூதுவர் சொல்லி அனுப்பப்பட்டிருக்காங்க. சுப்பிரமணியசாமி அப்படி அனுப்பப்பட்டாரா? பாருங்க, நான் சொல்றதுதான். சில விஷயங்கள் ராணுவம் தொடர்பானது, அந்நிய நாடுகளுடைய ராஜ்ய உறவுகள் தொடர்பானது. சில விஷயங்கள் ரகசியமாகவே கூட இருப்பது நாட்டுக்கு நல்லது. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லையங்கிறத கேக்குறேன். அப்படி எதிர்பார்க்க அனைத்தையும் ரிவீல் பண்ணணும்னு நாம அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. வேண்டாம்னே சொல்றேன். அவ்வளவுதான். பாதியா ரிவீல் பண்ணும்போது, ரிவீல் பண்றால் வேற ஆளா இருக்கும் போது இதுதான் சந்தேகம் வருதுன்னு நான் சொல்ல வரேன். சந்தேகமே வேண்டாம். யூ கன்ஃபார்ம் இட். ஏன் சந்தேகப்படுறீங்க? அது யாருமே சொல்லல, நல்லது நடந்துச்சு, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இல்ல அரசாங்கம் சொல்லுச்சு நல்லது நடந்துச்சு, மகிழ்ச்சி. பாதியா சொல்றாங்க, சொல்றது வேற ஒரு ஆளா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுது. இங்க பாருங்க, நமக்கு தேவை மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நிச்சயமா நடந்திருக்கிறது. நிச்சயமா அது அரசாங்கம். ஏன்னா டாக்டர் சாமி கூட இப்ப நேற்றைய தமிழ் பத்திரிகையில கூட இந்த மீனவர்களுடைய படகுகள் விடுதலைக்கு கூட நான் பரிந்துரை செய்வேன் அரசாங்கத்திற்குன்னு தான் சொல்லியிருக்காரு. இது நான் செய்வேன்னு சொல்லல. பிரதமர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது, பரிந்துரை பண்றதுங்கிறது ஈவன் யூ அண்ட் ஐ கேன் டூ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம தொலைக்காட்சியில தான் அவர் சொன்னாரு, அந்த படகுகளை பிடிச்சு வைக்க சொன்னதே நான் தான் அவர் சொன்னாரு. இல்ல, நான் போன தடவை நாம பேசிட்டோம். திருப்பி அதை பத்தி ஆடியோ ரெக்கார்ட்லாம் நான் போட விரும்பல. நான் உங்கள்கிட்ட இல்ல, நான் அவர்கிட்டயே கேட்டேன். நீங்க சொன்னது நான் கட்டன் பேஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கேனா, சரியா போட்டிருக்கேன்னு கேட்டேன். அவர் ரொம்ப தெளிவா சொன்னார், சரியா போட்டிருக்கீங்க, நான் அப்படிதான் சொன்னேன். அவர் 100% உத்தரவாதப்படுத்தினார். அதை மாற்றி சொல்லி சொல்ல. அதாவது ஒரு விஷயம் நடந்ததை பற்றி, விஷயத்தை பற்றி பேசுவது, டிஸ்கசிங் ஆன் இஷ்யூஸ் எப்பவுமே ஒரு உயர்நிலை. டிஸ்கசிங் பர்சனாலிட்டிஸ்ங்கிறது அது லோயர் லெவல் தான். தனி மனிதர் ஏன் விமர்சிக்கிறோம் அப்படின்னா, தனிநபர் நோக்கி விமர்சிக்கல, தனிநபர் நோக்கி ஏன் போறோம்னா, அவர் ஒரு மைய புள்ளியா இருக்கும் போது இது பற்றிய கேள்விகள் இயல்பாவே எழுந்துருது. சார், அனாவசியமா நாம ஒரு நபரையே மாத்திரம் விமர்சிப்பதன் மூலம் இன்று இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட விஷயத்தை நாம குறைச்சு மதிப்பிடவோ கொச்சைப்படுத்தவோ முயற்சி செய்வது என்பது முறையாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்தை சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டேன். கிரெடிட் எடுக்கிற பத்தி கேட்டேன். திரு சுப்பிரமணியசாமி கடைசியா பண்ண ட்வீட்ல சொல்றாரு, நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய நமது எம்ஜிஆர்ல போட்டிருக்காங்க மீனவர் விடுதலைக்கு. இது என்ன சினிமாவா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? அவர் கேட்டது ரொம்ப சரி. இன் வாட் வே? ஏன்னா இதுல மாநில சர்க்காருக்கு ரோல் இல்ல. அதனால தேர் நோ ரைட் டு கிளைம்னு சொல்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ரைட் இருக்கு. மாநில அரசு நீங்க ஆட்சிக்கு வந்து 5 மாசம் ஆகுது. தீர்ப்பு வந்ததுல 18 நாள் நீங்க ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டீங்க, யாரும் மறுக்கல. ஆனா இவர் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 28/11/2008 கைது செய்யப்பட்ட அன்னையிலிருந்து முழுக்க மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 7,500 கொடுத்தது, அதன் பிறகு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தது, அதன் பிறகு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தது. இப்ப இந்த வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் வழக்காடும் செலவாக 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும்தான். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், நீங்க உடனே அந்த ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. இல்ல, நீங்க சொல்ல வேண்டியது திரு சுப்பிரமணியசாமி மாதிரி ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க. क्वेश्चन என்ன? Who played the major role? ஆன்சர் என்னவா இருக்கணும்? In getting the release. ஆன்சர் என்னவா இருக்கணும்? It is the central government. எல்லாரும் சேர்ந்து அப்படி இருக்க கூடாதோ? எதுக்கு? இந்த விடுதலைக்கான காரணம் அனைவரும். நீங்க இதுல யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து, நீங்க ஒரு விஷயம் எங்கிட்ட இந்த கேட்கிற கேள்வியே நாளைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இங்க கூட்டிட்டு வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணணும். நிச்சயமா கேட்போம். என்ன வந்தாங்க எல்லாமே நான் ஆணையிட்டேன் மக்கள் முதல்வரால் என்று இப்ப இருக்கின்ற ஆட்சி சொல்லுமானால், அதில் அவர்கள் மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அதுக்கு முயற்சி செய்த பிரதமருக்கு நாங்க வந்து நன்றி கூறுறோம். அந்த மாதிரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் ஓகே, வாட் யூ சே இஸ் ரைட். அந்த மாதிரி வரல. மீனவர்கள் 1 மணி நேரத்துல திருச்சி வந்திருக்க முடியும், அடுத்த 2 மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்க முடியும். மாறாக 3 மணி நேரம் பயணம் செய்து டெல்லிக்கு போறாங்க. மறுநாள் ஆகிவிடுது, 24 மணி நேரம் கூடுதலாக ஆகிவிடுது அவருடைய உறவினர்களை சந்திக்க. டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுடைய விருப்பத்தை பற்றி
பேசுவதற்கு நான் யார்? யாருடைய விருப்பத்தை பத்தி? மீனவர்கள். மீனவர் என்ன சொல்லுவாங்க? நான் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்களா இல்ல டெல்லி போறேன்னு சொல்லுவாங்களா? மீனவர்களே எங்களுடைய விடுதலைக்கு உதவிய பிரதமரை போய் நாங்கள் பார்க்க வேண்டும்னு சொன்னதாகத்தான் எனக்கு ஊடக தகவல். பிரதமர் இல்ல இருங்க சொல்றேன், எனக்கு ஊடக தகவல். சரி, இதுல வந்து அவங்க ஏன் டெல்லி போனாங்கன்றதோ அல்லது அங்க போய் என்ன பண்ணாங்க இது பற்றின தகவல் எனக்கு கிடையாது. இதுல நான் ஈடுபடவும் இல்லை. எனக்கு வந்த தகவல், நான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்றேன். இங்க இருந்து அவங்க வந்து திருச்சி வர போறாங்கன்னாங்க. மாத்தி மாத்தி அதிகாரப்பூர்வ தகவல் இது வரல, மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. these things are arranged by government. அதான் சொல்ல, அதிகாரப்பூர்வ தகவல் வரல. நான் பதிவு பண்றேன் உங்கள்ட்ட. அதிகாரப்பூர்வ தகவல் வரல. டெல்லிக்கு போனாங்க. டெல்லியில மத்திய வெளியுறவுத்துறை வந்து முழுக்க முழுக்க அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றத பிரைம் மினிஸ்டரும் பிரசிடண்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து ரகசியமா வந்துட்டு ஒரு தனியார் கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க வந்து தமிழக அரசுடைய பிரதிநிதி காத்துட்டு இருக்கிறார். வந்து வழக்கமா வரக்கூடிய அறிவிக்கப்பட்ட கேட்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறார். ஆனா அவர் வந்து ரகசியமா பிரதமரும் ஜனாதிபதியும் சர்வதேச தலைவர் வரக்கூடிய வழியா போயிட்டாங்க. கொண்டு போனது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். இவ்வளவு பாதுகாப்புக்கும் ரகசிய ஏற்பாடுக்குமான அவசியம் என்ன? என்ன சொல்றேன், இதுல என்ன நடந்ததுங்கிறதோ நீங்க சொல்றதும் ஊர்ஜிதமானது தானாங்கிறதே எனக்கு ஜான்காரி இல்லை. என்ன அவர்கள் விரும்பித்தான் டெல்லி நேரடியாக போகிறார்கள் எனக்கு தகவல். பிரதமரை சந்திக்க இல்ல, பிரதமரை சந்திக்காட்டியும் கூட அவர் வந்து வெளியுறவு அமைச்சரை சந்திச்சாலும் there is nothing wrong. she represents the government. ரெண்டுல ஏதாவது நடந்துச்சா? I don't know why they went, I don't know. அதனால இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? அதான் சொல்றேன், அதாவது ஒரு மணி நேரத்துல ஊருக்கு வந்து சேர வேண்டியவங்க 24 மணி நேரம் கழிச்சு why you bat for a state government which is non-existent? I never did. நான் வந்து எனக்கு அவசியமே இல்லை. நான் கேக்குறது பாஜக என்ன செய்யுது? இந்த அரசாங்கமே நடக்காத ஒரு தமிழக அரசுக்காக why you are batting this long ன்னு எனக்கு புரியல. தமிழக அரசாங்கம் எப்படி செயல்படுங்கிற பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்ல அதுக்கான எனக்கு அவசியமும் இல்லை. நான் கேக்குறது பாஜக என்ன செய்யுது அப்படிங்கறத. பாஜக it is not the party's affair whatever has been done by the டிபார்ட்மெண்ட். மீனவர்கள் கைதுக்கான காரணம் யாருன்னா நீங்க மீனவர்கள் சொல்லிடுறீங்க. 5 மீனவர்கள் கடைசியா கொல்லப்பட்டாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் கேட்டு உரு தெரியாமல் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதற்கான காரணம் பாண்டே அவர்களே, உங்களுக்கு நான் வந்து உங்கள் மூலமாக இங்க நான் வந்து தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறது, டெல்லியில கிரிக்கெட் மேட்ச் ஸ்ரீலங்கா தோத்த பொழுது மன்மோகன் சிங் சர்க்கார் இருக்கச்ச 5 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பாக, சொல்ல போனால் 6ஆம் தேதி அகமதாபாத்தில் எங்கள் அகில இந்திய தலைவர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலேயே ஸ்ரீலங்கா தோத்து போச்சு. ஆனா அன்னைக்கு ஒன்றும் நடக்கல, எந்த மீனவரும் தாக்கப்படல. அதனால எவரோ செய்த பாவங்கள் எல்லாம் என் தலையிலே வைக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? மத்திய அரசால எவ்வளவு முடியுங்கிறத நீங்க சொன்னீங்க. மத்திய அரசால மீனவர்கள் கைதே நடக்காம ஏன் தடுக்க முடியல? மத்திய அரசால பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஏன் விடுவிக்க முடியல? நான் அதான் சொல்றேன், பிஜேபி சர்க்கார் வந்த பிறகு ஒரு மீனவர் கூட தாக்கப்படவில்லை. நீங்க 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், there is improvement, much to be done. 5 மாதங்கள் ஆகியிருக்கு. நீங்க 600 பேருக்கு மேல கொல்லப்பட்டது. நீங்களே சொன்னது மாதிரியா கிரிக்கெட் மேட்ச்ல தோத்ததுக்காக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் கொல்லப்பட்டார். நான் ஏற்கனவே அறிக்கையே கொடுத்திருக்கேன். இது நாட் ஈவன் சொபிஸ்டிகேட்டட் நேவி. ரவுடி எப்படி கொலை பண்ணுவானோ அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, அருவாக்கம்புகள் வச்சு. ஆகவே இந்த மாதிரி நடந்தது. there is improvement. நான் வந்து மீனவர் பிரச்சனை முழுசா இந்த சர்க்கார் தீர்த்துருச்சுன்னு கிளைமே பண்ணல. அதனால எஸ், இப்ப பெண்டிங் இஷ்யூ 1 பாக்கி இருக்குன்னு சொன்னா இந்த 77 படகுகள் இஷ்யூ பாக்கி இருக்கு. நான் ஏற்கனவே வேற ப்ரோக்ராம்ல சொன்னது போல 27ல இருந்து 30 தேதிக்குள்ள நடக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். இதுக்காக நீ நடந்ததா, உனக்கு யார் சொன்னா, ராஜபக்சா பேசினாரெல்லாம் நாளைக்கு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல சொல்றேன்னா வந்து நடக்கலாம் ஒரு வாரம் 10 நாள்ல. அதனால நான் என்ன சொல்றேன், எல்லா பாஸ்ட் குழிப்புள்ள கிராமத்துல சொல்லுவாங்க, இந்த குழிப்புள்ள எடுத்து இழவு கொண்டாடுறதுன்னு. என்னைக்கோ புதைச்ச குழந்தை எடுத்து வச்சிருந்து இழவு கொண்டாடினாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. we have got a lot to do. ஆனா நிச்சயமா இந்த அரசாங்கம் செய்யும். அதற்கான சக்தி இந்த சர்க்கார்ட்ட இருக்கு. தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மீனவர் வாரத்துல யார் யார் என்னென்ன செஞ்சாங்கிறது ஒரு புறம் இருக்க, உண்மையான மீனவ நண்பன் யார் என்பது மீனவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாஜகவை குற்றம் சொல்றதா நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த மீனவர்கள் விடுவிக்கப்படலாம்ங்கிற நிலையில அங்க நம்ம தூதரை வந்து ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நான் பேர் சொல்ல விரும்பல, மீனவ தலைவர்கள் பலரும்
தொலைபேசியில் என்னோட தொடர்பு கொண்டு நிச்சயமாக இந்த அரசாங்கம் எங்களை காப்பாற்றி இருக்கிறது, நாங்கள் நன்றியோடு இருப்போம்னு சொன்னாங்க. அதனால யார் யாருக்கு நண்பரா இருக்காங்க என்னங்கிறத பற்றி நான் அது அவரவர்களுக்கே விட்டு விடுகிறேன். இதுல போய் நான் அவர் என்னோட நண்பர் மீனவ நண்பன் நான் பேசுறதுக்கும் நான் தயாரில்லை. ஆனால் எங்கிட்ட ஐ காட் ரெக்கார்ட்ஸ் என்னோட செல்லுல இருக்கு. உடனே பேசினாங்க. அதாவது அவங்க இன்னும் நம்ம தூதரகத்தில் கொண்டு கூட ஒப்படைக்கல, அதுக்கு முன்னாடி தகவல் வந்த உடனேயே. அதனால நான் என்ன சொல்றேன், மீனவர்களுக்கு தெரியும் இது யாரோட நடவடிக்கை வந்தாங்கன்னு. மத்திய சர்க்காரும் நாங்க இது பெரிய அளவில் கிளைம் பண்ணவே விரும்பல. we have done our duty and we have succeeded in doing it. எங்கள் கடமையை செஞ்சிருக்கோம், செய்யறதுல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் நிறைய செய்யணும்னே நான் ஒத்துக்கிறேனே மீனவ சமுதாயத்திற்கு. ஏனென்றால் அவர்கள் கடலை நம்பி உயிரை பணயம் வச்சு அவர்கள் தொழில் நடத்துறவங்க. அவங்களுக்கு இன்னமும் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. தாண்டி அடுத்த விஷயங்கள் கொண்டு போக விரும்புறேன். சுப்ரீம் கோர்ட் இந்த 2G கேஸ்ல சிபிஐ இயக்குனரை கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தவறான பாதையில வழக்கை இட்டு செல்றான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால கடுமையா கண்டிக்கப்பட்ட அந்த வழக்குல நீங்க எந்த முடிவு எடுக்க கூடாது, தள்ளிடுங்க, மூத்த அதிகாரி யாரும் அவர் பார்த்துவான்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கண்டிச்சிருச்சு. அவரை மத்திய அரசு கண்டம் பண்றதுக்கோ டிரான்ஸ்பர் பண்றதுக்கோ அவர் பணி நீக்கம் செய்யறதுக்கோ குறைஞ்சபட்சம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு இடைநீக்கம் செய்யறதுக்கோ என்ன தயக்கம்? தயக்கம் எதுவும் இல்லை. யூ வெயிட் அண்ட் see. அவர் கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆக போறாரு, அதனால முடிச்சுடுவான்னு சொல்லி பார்த்தாங்களோ என்னமோ தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இது மன்னர் ஆட்சி இல்ல. அவனை சிரச்சேதம் செய், யானையின் காலால் மிதிக்க விடு என்று செட் ப்ரொசீஜர்ஸ் டு ஃபாலோ நடக்கும். மன்னர் ஆட்சி இல்லாத மோடி ஆட்சியில தான் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு சட்ட திருத்தமே கொண்டு செய்யப்பட்டது. அவர் பிரதமரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சட்ட திருத்தமே கொண்டு வருவது. திரு மிஸ்ராவை பிரின்சிபல் செக்ரட்டரியா கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சட்ட திருத்தம் பண்ணி ஒரு அவசர சட்ட திருத்தம் கொண்டு தான் பண்ணாங்க. இது மன்னர் ஆட்சியா மோடி ஆட்சியா முடி ஆட்சியா? அப்பவும் சட்டப்படி திருத்தம் செய்துதான் தேவை ஏற்படும் சமயத்துல செய்யறாங்க, சட்டப்படி தான் செய்யறாங்க, இல்லீகலா அது செஞ்சீங்கன்னு சொல்ல. என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஷொராபுதீன் கேஸ்லயோ இல்லாட்டி இர்சாத் கேஸ்லயோ வழக்குலயோ அமித்ஷாக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது. இர்ஷத் ஜஹான் கேஸ்ல அமித்ஷாவை விடுவிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த சிபிஐ இயக்குனர் தான். அதனால இந்த அரசும் அவர் மீது ஒரு குளிர்ந்த பார்வை. கேரளத்துக்கு ஒரு கவர்னரா போட்ட பொழுதும் இதைத்தானே சொன்னாங்க. நீங்க தான் சொல்லணும், போட்டது நீங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல அப்பவும் இப்ப நீங்க சொல்றவங்க இத பத்தி சொல்றாங்களே ரஞ்சித் சின்ஹா பத்தி, அப்ப அதுக்கு அவரை சொன்னாங்க. இது எதுக்கு இவங்க எல்லாம் என்ன வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசி கொண்டிருக்காங்க? நீதிபதியா இருந்தார் அவரு, வழக்கு நடத்தினது இவரு, அவர் கவர்னர் ஆயிட்டாரு வழக்கத்துக்கு மாறா. இவர் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணப்படாமலே இருக்கிறாரு. அப்ப அவங்க குற்றச்சாட்டு சரிங்கிற மாதிரி தானே என்ன சாமானியனுக்கு தோணும். ஏங்க அன்னைக்கு உச்ச நீதிமன்றமே நீங்க இந்த மாதிரியா பண்ணீங்க, பொய் சொல்லி இருக்கீங்கன்னு சொன்ன பொழுது அந்த சர்க்கார் அன்னைக்கு ரஞ்சித் சின்ஹாவை என்ன பண்ணுச்சு? அதனால நாங்கள் ஒண்ணும் பண்ண மாட்டோம். அப்படி இல்ல, நடவடிக்கைகள் வரும். இல்ல அவங்க தான் சொன்னாங்க. இவ்வளவு கடுமையான கண்டனத்துக்கு பிறகு நீங்கள் சொன்னது போலவே இந்த வழக்கில் தொடர்புடைய ஒருத்தர் வேறொரு பதவிக்கு கொடுக்கப்படுகிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய இன்னொருத்தர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடப்படாமல் இருக்கிறார். குறைஞ்சபட்சம் இது மத்திய அரசு எடுத்திருந்தா ஒரு முன்முயற்சி எடுத்ததா காரணமான அமித்ஷாவுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது, அதுதான் ரஞ்சித் சின்ஹா மேல காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி பிஜேபி கவர்மெண்ட் சரி இவ்வளவு சாஃப்டா இருக்கிறதுக்கான காரணமே அதுதாங்க. காங்கிரஸ் சர்க்கார் இருந்த பொழுது இவர் அமித்ஷா ப்ரொடெக்ட் பண்ணாரு. அப்படிதான் குற்றம் சாட்டுபவர்களுக்கு காரணமா இருந்தது. இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் படியும் ஏற்கனவே சிஏஜி தன்னுடைய புஸ்தகத்துல நாட் ஜஸ்ட் அன் அக்கவுண்டன்ட் புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயத்தின் படியும், முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்த பாரத்வாஜ் சொல்லியிருக்கிற விஷயத்தின்படியும், காங்கிரஸ் திமுகவின் கூட்டுக்கொள்ளை 2Gங்கிறதும், காங்கிரஸ்ல முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இதில் சேர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்னு இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ். இது ஆஸ்திரேலியாவுக்கு பிரதமர் பயணம் செய்த போது அவருக்கு நெருக்கமான நிறுவனமாக குற்றம் சாட்டப்படக்கூடிய அதானி நிறுவனத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 6200 கோடி ரூபாய் கடன் கொடுப்பது பற்றி ஒரு MOU ஒரு புரிந்துணர்வுக்கு வர்றாங்க. திரு அஜய் மக்கான் காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு படத்தை வெளியிடுறார். அதுல நரேந்திர மோடி, அதானி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் இவங்க 3 பேருமே ஒரே மேடையில உட்கார்ந்து அவங்க உணவு பரிமாறி பகிர்ந்துக்கிறாங்க. இதுல ஒரு முழுமையான ஒரு உள்குத்து ஒரு புரிந்தல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதானிக்காக மோடி
பகிரங்கமாகவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும். என்ன ஆதாரம்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டேட் பேங்க் ரெண்டு ஆதாரம் தான் சொல்லிடுறேன், நீங்க என்ன சொல்றேன், ரெண்டு ஆதாரம் தான் நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியும். ஒன்னு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சம்மதிச்சிருக்குங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன வரைக்கும் மறுக்கல, ஒத்துக்கிட்டாங்க. ஒன்னு. ரெண்டாவது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனும் அதானியும் மோடியும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய புகைப்பட காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இருந்தால் நான் என்ன சொல்றேன், இந்த லோன் கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ல ஒன்னு அவரோட ஃபர்ம் வந்து டிஃபால்டரா இருந்து அது இப்ப எலிஜிபிள் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. இன்றைக்கு இன்னமும் நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்துமே அதனுடைய ஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் அனல் மின் நிலையங்கள் ஒரு கிரைண்டிங் ஹால்ட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ உடனடியா கோல் இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து பண்ண முடியும். இட்ஸ் a better quality coal. ஸோ ஒரு சாதாரணமா நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு அடானிக்கும் ஸ்டேட் பேங்குக்கும் நடக்கிற டீலுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன வந்தது? நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஆஸ்திரேலியாவில் எடுக்கக்கூடிய நிலக்கரியை பூரா இந்தியாவுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிற வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆர்டர் வந்து அதானி கொடுக்குது, அதற்கான லோன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது, அதை வந்து கோஆர்டினேட் பண்றாரு பிரதமர். நோ, இதுல பிரைம் மினிஸ்டருக்கு ரோலே இல்ல. ஏன் இந்த ரோல் இல்லங்கிற, ரோல் இருக்குங்கிற சந்தேகம் வருது அப்படின்னு பாருங்க. சந்தேகம் பக்கத்து வீட்டு இருக்கிற ஆம்பளையோட இந்த வீட்டு பெண் பேசிட்டாலே சந்தேகப்பட்டு பேசுற மாதிரியான நிலைமை இது. நாம வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட அடானி இருந்தாருங்கிறதுக்காக பிரதமர் சொல்லிதான் அடானி கொடுத்ததுன்னு பேசுறது அடாவடிங்கிறேன். உங்களுக்கு நினைவு இருக்குதா, ராபர்ட் வத்ரா பற்றி ஒரு புகார் டிஎல்எஃப் நிறுவனத்தோடு இணைக்கப்பட்ட போது திரு சிதம்பரம் இதே தான் சொன்னார். இது வந்து ஒரு தனி மனித டிரான்சாக்சன், இதெல்லாம் நீங்க ராபர்ட் வத்ரா விஷயத்தை உழுக்கு நீங்க பாஜக இல்ல. இன்னைக்கு அதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப சாதாரண. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பொதுத்துறை வங்கி, என்னுடைய பங்குல இயங்கக்கூடிய வங்கி. ஆமா, அதாவது அடானி வந்து நரேந்திர மோடி பெரியப்பா பையன், அதனால அவர் ஃபேவர் பண்ணிட்டார். ராபர்ட் வத்ரா வந்து டிஎல்எஃப்க்கு பெரியப்பா பையன் இல்ல, ஆட்சியாளருக்கு. அதாவது இந்த மகாராணிக்கு மோடிக்குமான நெருக்கம் உலகறிந்த விஷயம், நீங்களே மறுக்க மாட்டீர்கள். இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இட்ஸ் ஜஸ்ட் a commercial transaction. நாளைக்கு இதுல ஏதாவது தப்பு நடந்தது, அடானி திருப்பி கொடுக்கணும்னா அன்னைக்கு பேசுவோம். This is what exactly Mr. சிதம்பரம் said. அவர் சொன்னாரு, இது வந்து இரண்டு நிறுவனங்களுக்கு நடக்கிற டிஎல்எஃப் நிறுவனத்துக்கும் ராபர்ட் வத்ராவோட நிறுவனத்துக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் சொல்லி சொன்னா, நீங்க வந்து காங்கிரஸ் எஜமானியன் மாப்பிளைக்கு சல்யூட் போட்டு ஒரு முதலமைச்சர் 75,000 கோடி இதே கன்செஷனை எல்லாருக்கும் கொடுத்து ஹரியானா மாநிலத்தில் 75,000 கோடி நஷ்டப்பட வச்சதையும் இதையும் ஒன்னாலாம் பேச வேண்டாம். ஏன்னா ஒரு நபருக்கு சலுகை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஆயிரக்கணக்கான பேருக்கு அதே சலுகையை கொடுத்து ஹரியானால மொத்த நஷ்டம் 75,000 கோடிக்கு மேல. ஜஸ்ட் a commercial transaction between bank and a business house. that too இன்னைக்கு உடனடியா நமக்கு கோல் வேண்டி இருக்குங்கிறதுனால. இல்லைன்னா வந்து இது என்டர்டெயின் கூட பேங்க் பண்ணியிருக்காது. அதுதான் அதை தாண்டி பண்ணாங்க அப்படிங்கறதா சந்தேகம். நீங்களே சொல்றீங்க சரி ராபர்ட் வத்ராவோட ட்ரஸ்ட் மோடி. But we need not to trust Adani or State Bank. No, you trust Modi. அதுக்கு பின்னாடி என்ன ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஓகே, நம்ம தமிழ்நாடு அரசியல் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. ஓகே, தமிழ்நாடு பத்தி வந்தோம்னா, உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு ஒரு கணிசமான வாக்கை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றது. சீட்டை பெற முடியாட்டால் கூட ஓட்டு பெற்றது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவங்க ஆளாளுக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி 2016 ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க. நிச்சயமா பாஜக 2016 சட்டமன்ற தேர்தலை ஒரு முக்கியமான ஒரு களமா பாக்குது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. 2014 பாராளுமன்ற தேர்தலும் போதே திரு விஜயகாந்த் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாஜக தலைமை, சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைமைன்னு பிரச்சாரத்தின் போதே சொன்னார். இப்ப பாமகவுடைய பொதுக்குழு செயற்குழுல 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிறுத்துறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் என்ன ஆகிறது? பிஜேபியோட இன்டென்ஷன்ஸ் கிளியர். நாம கூட இருக்கிற நண்பர்களை நாம வெட்டி விட விரும்பல. அவர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் உரிமை இருக்கு. ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி, யாருடைய தலைமையிலான ஆட்சி அமையும் என்பதை பிஜேபி முடிவு செய்யும். கூட்டணி தலைமை பிஜேபி தான் வைக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக வருவது எந்த கட்சி, யார் யாருக்கு எவ்வளவு சீட்,
இது பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு முடிவு பண்ணும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மாற்று கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் விட அதிகமான அளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியலையா? ஐ எம் நாட் பாதர்ட். பட் அந்த கூட்டணிங்கிறது என்ன ஆகும்? கூட்டணி பற்றிய எண்ணம் மக்களுக்கு என்ன ஆகும்? பாஜக பற்றிய எண்ணம் என்ன ஆகும்? எதிரி விமர்சனம் பண்ணுவதற்கும் தோழன் விமர்சனம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுவரை பிஜேபியினுடைய இமேஜுக்கோ அல்லது மக்கள் மத்தியில் எங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்துக்கோ இதுவரை யார் பேசியதும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இந்த மீனவர் விவகாரம் உள்ளிட்ட மற்ற விவகாரங்கள்ல திரு சீமானோ இல்லாட்டி காங்கிரஸ் கட்சியோ மற்ற சீமான் எங்க கூட்டணியில் இல்ல. அதான் சொல்றேன், நான் தான் சீமானோ காங்கிரஸ் கட்சியோ மற்றவர்களும் செய்யக்கூடிய விமர்சனத்தை விட அதிகமான விமர்சனம் செய்து உங்களோட தோளோடு தோல் இருக்கக்கூடிய வைகோ. அதை நான் உடனே கண்டித்திருக்கிறேனே. தவறு, பேசியது தவறு. கூட்டணியில் இருந்து கொண்டு பிரதமரை உரிமையில் பேசுவதோ மானங்கெட்ட மத்திய அரசு என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வி வில் நாட் டாலரேட்னே சொல்லியிருக்கேன். அது அவங்கள்ட்ட புரிய வைக்க முடிஞ்சா உங்களுடைய கூட்டணி கட்சியை உங்களால புரிய வைக்க புரிந்திருப்பார்கள் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா அது என்ன பண்ணுங்கிறத நேஷனல் லீடர்ஷிப் இது பற்றி பேசியிருக்கேன். மதிமுகவை கூட்டணியிலிருந்து விலக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, இந்த மாதிரியா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னென்ன வார்த்தைகள் மத்திய அரசு பற்றியும் பிரதமர் பற்றியும் சொல்லப்பட்டு இருக்குது என்பது தேசிய தலைமைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் ஜெர்மனுக்கு பதிலா அப்படின்னு ஒரு முயற்சி கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே சமஸ்கிருதம் தான் இருந்தது, அதற்கு பதிலாக ஜெர்மன் கொண்டு வரப்பட்டது. இப்போது பழையபடி சமஸ்கிருதம் கொண்டு வரணும் முடிவு பண்ணாங்க. அது ஏற்கனவே இருந்ததாங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கல்வியாண்டோடைய நடுவுல இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் திணிப்பு அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? இதுல திணிப்புங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. நடுவுல கொண்டு வரப்பட்டதுனால மட்டும்தான் இல்ல. நான் முதல்ல இந்த கேந்திர வித்யாலயாவே என்னங்கறத சொல்லிடுறேன். டிரான்ஸ்பரபிள் ஜாப் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவர்கள் குழந்தை இப்ப காரைக்குடியில சிஎஸ்ஐஆர்ல ஒரு யூனிட் இருக்கு, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். டெல்லியில சிஎஸ்ஐஆர்ல வேலை பார்க்கிற சயின்டிஸ்ட் காரைக்குடிக்கு மாற்றப்படுகிறார். அந்த குழந்தை இங்க படிக்கும் பொழுது சிலபஸ் மாறி இருக்கும், லாங்குவேஜ் மாறி இருக்கும். அப்படின்னா அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு சிரமம் வருது. எனக்கு ஏன்னா நான் அனுபவத்தில் என்னுடைய நண்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க 67கள்லன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த கேந்திரிய வித்யாலயா நாம நடத்த வேண்டிய நோக்கமே நாட் ஃபார் ஜெனரல் பப்ளிக். இட் இஸ் ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் செமி குவாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்ல டிரான்ஸ்பரபிள் ஜாப் இருக்கிறவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம தொடர்றதுக்காக. இப்ப இதுவே ஏன் மாற்ற வேண்டியது சொன்னா, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கேந்திரிய வித்யாலயாவிலையும் ஜெர்மன் டீச்சர்ஸ் கிடையாது. இப்ப காரைக்குடியில் இருக்கிற சிசாரை கேம்பஸ்ல இருக்கிற கேந்திரிய வித்யாலயால ஜெர்மன் டீச்சர் கிடையாது. இன்னைக்கு டெல்லியில இருந்து இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பேரண்ட் இங்க டிரான்ஸ்பர் ஆனா அவன் எப்படி ஜெர்மன் படிப்பான்? ஆனா சம்ஸ்கிருத் டீச்சர் இருக்கு. அதனால நீங்க எங்கிட்டயே மனு கொடுத்திருக்காங்க. நான் கபில் சிபலுக்கு ஃபார்வேர்டே பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் பேரண்ட்ஸ் ஆஃப் கேவி ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத டீச்சர்கள், இவங்க எல்லாம் இது ஒரு குழந்தைகளுக்கு சங்கடம் ஏற்படுத்துறது மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்பர் வரும்பொழுது ஒரு மோசமான நடவடிக்கை சோனியா காந்தியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக. ஏன்னா இது நான் இப்ப உள்நோக்கம் இருக்கிறத யாரும் நினைக்க கூடாது. அப்பவே என்கிட்ட சொன்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜெர்மனை கொண்டு அதுக்கு அடுத்து இட்டாலி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. அதனால இது நீங்க திருப்பியும் சமஸ்கிருத ரெஸ்டோர் பண்ணணும். நான் கேட்ட கேள்வியிலுமே கூட இல்ல அதையே சுஷ்மாஜிக்கு அனுப்பியிருக்கேன். அது உங்களுடைய உரிமை, நீங்க கொண்டு வாங்க, ஏற்றுக்க. நீங்க சொன்ன போல இந்தியா முழுக்க இல்ல, சில பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது, அதெல்லாம் நான் புரிஞ்சு. நான் கேட்கறது கல்வி ஆண்டின் இடையில் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, அது மட்டும். இப்ப இந்த வருஷம் ஜெர்மன் படிக்கிறவன் இன்னைக்கே நிறுத்திக்கோன்னு சொல்லல, நிறுத்திட்டாங்க வித் இமிடியேட் எஃபெக்ட்ங்கிறது அதோட ஆர்டர். அதாவது என்னன்னா, இனிமே ஜெர்மன் யாரும் எடுக்க முடியாதுங்கிறது வித் இமிடியேட் எஃபெக்ட். கரெக்ட். நான் கேக்குற ஒரே கேள்விதான், கல்வியாண்டின் இடையில கொண்டு வரும்போது அவங்களுடைய ஆர்டர்லயே போட்டிருக்காங்க இது வித் இமிடியேட் எஃபெக்ட், இனிமே ஜெர்மன் கிளாஸஸ் கிடையாது, முடிஞ்சு வச்சு. ரெண்டாவது சொல்றாங்க, இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை சரி பண்றதுக்கு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்க்கு ஏற்பாடு பண்றோம். நான் கேக்குறேன், ஏன் நீங்க மன உளைச்சல் ஏற்படுத்துவானே அப்புறம் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பானே? இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணுங்க.
சார் 2015-16 கல்வியாண்டுல நான் என்ன சமஸ்கிருதம் தான் சொல்றேன், ஒரு வரும். அந்நிய மொழிக்காக வால் பிடிக்கின்ற யாரையுமே என்னால் முழு இந்தியனா ஏத்துக்க முடியாது. இதுக்கு மேல இதுல பதிலே சொல்ல விரும்பல. நான் வந்து இந்த தேச துரோகின்னு சொல்லிருங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இல்ல. நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன இல்ல, என்னுடைய கேள்வி நான் ஏன் சமஸ்கிருதம் கொண்டு வந்து எதுக்கு கேக்குறேன். எல்லாரும் ஜெர்மனுக்கு வால் பிடிக்கிறது? நீங்க இந்த கேள்வி தமிழ்நாட்டுல பாழா போனது என்னன்னா, ஆங்கிலத்தை ஏத்துக்கவேன்னா இந்தியை ஏத்துக்க மாட்டேன்னு இவங்க வந்து 64 நான் படிக்கிற ஸ்கூல் வந்து சாதாரண ₹1 ஃபீஸ் கட்டுற ஸ்கூலு. அங்க ஹிந்தியும் கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது. ஆனா நான் கிளாஸுக்கு போவேன்னா என்ன அடிச்சு வெளியில கொண்டு போய் நீ இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஊர்வலத்துல வரணும்னு சொல்ற அளவுக்கு ஆங்கிலத்துக்கு வால் பிடிக்கிற ஒரு ஆட்கள் இருக்கறனாலதான் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. நீங்க கேள்வியை உள்வாங்காத மாதிரி நான் உள்வாங்க மாதிரி இல்ல. நானு ஏன் சமஸ்கிருதம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல. நான் கேக்குறது பள்ளி கல்வியாண்டின் இடையில் ஏன் கொண்டு வந்தீங்க மட்டும் தான் கேக்குறேன். அதனால என்ன நஷ்டங்கிறேன் நான். அதனால என்ன நஷ்டம்னா அவங்க எல்லாம் கவுன்சிலிங்க்கு அரசே ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதுதான் நஷ்டம். இல்ல மன உளைச்சலுக்கு சார் நேற்று வரைக்கும் நான் வந்து ஜெர்மன் படிச்சேன். தேர்வுக்கு வந்து எனக்கு சமஸ்கிருதம் வரும். இடையில 3 மாதங்கள்ல நான் எப்படி தேர்வு தயாராக முடியும்? அது பிரச்சனையே இல்ல. இந்த 3 ஆண்டுகளில் ஜெர்மன் எடுத்தவர்கள் கூட அதற்கு முன்பாக அவர்கள் சமஸ்கிருதம் தான் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமாம், அதை நான் முதலே பதிவு பண்ணிட்டேன். அதனால இந்த ஸ்விட்ச் ஓவர், அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து ஜெர்மன் போற ஸ்விட்ச் ஓவர் வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா ஆனாவனா கூட படிக்காத ஒரு சப்ஜெக்ட். இன்னும் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் இதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, நீங்க வந்து பாஸ் பண்ண வேண்டாம், இதுல மார்க் மினிமம் மார்க் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்க வந்து பழைய விஷயங்கள் சொல்றீங்க. அதுதான் இல்ல, அந்த புது விஷயத்துல இது வந்து ஸ்விட்ச் ஓவர் பெரிய டிஃபிகல்ட் ஜாப் இல்ல. காரணம் என்ன, இன்னைக்கு 10வது படிக்கிற பையன் 6வது வரை முழுசா சமஸ்கிருதம் படிச்சிருக்கான். அவன் இடையில இந்த 3 வருஷம் தான் ஜெர்மன் படிச்சிருக்கான். இந்தியா முழுக்க 70,000 மாணவர்கள் ஜெர்மன் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஜெர்மன் நம்ம சமஸ்கிருதம் படிக்கிறவங்களை பத்தி பேசல. 11.5 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. மிஸ்டர் பாண்டே, இது எப்படி வந்ததுன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருது. என்ன அது வல்ல பிரச்சனை இல்ல, சொல்றேன் போயிட்டே போகும். இல்ல, இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் 10வது எழுத போற பையன், அவன் 6வது படிச்ச வரை அவன் ஹிந்தியும் சமஸ்கிருதம் தான் படிச்சிருக்கான். அதனால இல்ல, அதனால இப்போ அவன் சமஸ்கிருதத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுது. அவனுக்கு தெரியாத சப்ஜெக்ட் இல்ல திரு ராஜா. இல்ல பிரச்சனை அது இல்ல. 6, 7, 8ல 3 வகுப்புல தான் பிரச்சனை. இடைநிலை கல்வி தான் பிரச்சனை. மற்ற இடங்கள்லாம் சமஸ்கிருதம் தான் ஏற்கனவே இருக்குது. இந்த 3 இடைநிலை கல்வியில மட்டும் தான் ஜெர்மன் கொண்டு வந்தாங்க. அதுல மட்டும் தான் மாட்டினாங்க. ஒட்டுமொத்தமா கேவி ஸ்டூடெண்ட்ஸ் 11.5 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல வந்து சமஸ்கிருதம் வேண்டாம் ஜெர்மன் வந்து முடிவெடுத்தவங்க இந்த 6, 8ல வெறும் 70,000 பேர் தான். இந்த 70,000 பேருக்கு தான் அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். நீங்க வந்து 10வது பத்தியே பேசல. Almost 80% of the academic year is still with us. It's not at the middle. ஜூலைல ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள இது மாற்றம் வந்திருக்கு. இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால there is enough time to make all arrangements for those students. அதாவது இந்த நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையும் சிதைத்து அந்நிய மொழி, அந்நிய கலாச்சாரம், அந்நிய பண்பாடை கொண்டு வருவதற்கான ஒரு அந்நிய பெண்மணி இங்கு அரசியல் தலைவர் ஆனதால் நடந்த ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு யுத்தம் அது. ஜெர்மன் மொழியை வந்து இந்தியாவில் திணிக்கிறது வந்து தவறு. தமிழகத்துல ஹிந்தியை திணிக்கிறது சரி. இந்தியா ஆங்கிலமா என்றால் நான் ஹிந்தி என்பேன். ஆங்கிலம் அந்நிய மொழி, அடிமைப்படுத்தியவனுடைய மொழி. அது ராஜா முடிவு பண்ண வேண்டியமா, படிக்க வேண்டிய மாணவர்கள் முடிவு பண்ணணும்? படிக்க வேண்டிய மாணவர்கள் 64ல முடிவு பண்ணல நண்பரே. பள்ளிக்கூடத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் வைத்து அந்த கிலோமீட்டர் கணக்கா ஊர்வலத்தை வச்சுட்டு படிக்க போற என்ன படிக்க விடாம தடுத்தாங்க. நான் என்ன, ஐ ஆம் எ லிவிங் எக்ஸாம்பிள். நான் முடிவு பண்ணணுமா இல்ல மற்றவர்கள் முடிவு பண்ணணுமா? என்ன, நான் பள்ளிக்கூடத்து கிளாஸுக்கு போக கூடாதுன்னு தடுத்தது எந்த விதத்துல நியாயம்? மொழி போராட்டத்தை நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்களா? இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க, நான் நடந்தது ஐ எம் லிவிங் எக்ஸாம்பிள். நான் எல்லாம் முடிவு பண்ணி இருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போறவன்னா என்ன, நீ படிக்கப்படாது, நீ கிளாஸ்க்கு போகப்படாது, நீ ஊர்வலத்துக்கு வரணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்கிறேன். எந்த விதத்திலும் ஜனநாயக நெறிமுறைகள் அதை அன்னைக்கு கடைபிடிக்கல. தமிழன் ஏமாற்றப்பட்டான். இந்த மொழி போராட்டம் என்பதே ஆட்சிக்கு வருவதற்கான அரசியல் தந்திரமாகத்தான் இருந்ததே ஒழிய அது எந்த விதத்திலும் நியாயமான விஷயங்கள் அதுல இல்ல. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.